இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீதி நேற்று நாம மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் காலை வேளையில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாய், நன்மையின் நாளாய் அமைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம படிக்க இருக்கிற வேத பகுதி எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனம். இதோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளத்துல மிகவும் ஆச்சரியமான காரியங்கள் அநேகம் உண்டு. ஆண்டவர் கடந்த நாட்கள்ல உணவுக்கு வழி இல்லாம, ஒன்றுக்கும் வழி இல்லாம, ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது, ஆண்டவர் அநேக நேரங்கள்ல அற்புதமா என்னை போஷித்து இருக்கிறார். அநேக நேரங்கள்ல அற்புதமா என்னை வழி நடத்தி இருக்கிறார். அவர் நோக்கி நான் கூப்பிடும் பொழுது ஒரு நாள் கூட என்னை வெட்கப்பட்டு போக விட்டதே கிடையாது. என் தேவன் என்னை எல்லா காரியங்கள்லயும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வழி நடத்தினார். இன்றைக்கு அவர்தான் மாம்சமான யாவருக்கும் தேவன். அந்த தேவனை நீங்க நம்பி அவர் நோக்கி நீங்க கூப்பிட்டு பாருங்க, விண்ணப்பத்தை ஏறெடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை செய்ய ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். உங்களை நிச்சயமாய் போஷிப்பார், உங்களை நிச்சயமாய் வழி நடத்துவார், உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். நீங்க ஒருவேளை கலங்கி போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவரை நோக்கி கெஞ்சி பாருங்க. அவர் உங்களுக்கு நிச்சயமா அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற தேவன். இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுதே ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்து உங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அந்த அதிசயமான தேவனை நீங்க இன்னைக்கு கூப்பிடுங்க, முழு மனதோட கூப்பிட்டு பாருங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் நிச்சயமாய் நடைபெறும் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். இசப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று. அப்பா, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோம் சுவாமி. எங்கள் குடும்ப வாழ்க்கையில அப்பா, எங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாம் நீங்கி போகும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதமான நாளாய் மாற்றுங்க, அதிசயமான ஒரு நாளாய் மாற்றுங்க. நன்மையும் கிருபையும் பெருகட்டும். மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.